காவேரி வந்து வெண்ணிலாவை எப்படியாவது பார்த்தணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. நேத்து இருந்தாங்களே சிஸ்டர் அவங்க இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஐயோ! கிட்ட வரமாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு செய்கை மூலமா காட்டுறாங்க. சிஸ்டர் வந்து வராங்க. சொல்லுங்க அப்படின்னோன்னே, இல்ல நான் ஆல்ரெடி வந்திருந்தேன்ல எனக்கு தெரியுங்க. ஆனா இப்போ போலீஸ் இருக்காங்க. போலீஸ் கீழே போனோன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து செய்கை காட்டுறேன் நீங்க வாங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னோன்னே, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். 2, 3 வாட்டி வந்து அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. நினைவு வந்து போகுது. அப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே கான்செஷன் வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. நிஜமாவா? ஆமா. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கைகள்லாம் அசைச்சிச்சு. அதே மாதிரி கண்ணையும் திறந்து பார்த்தாங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமா ஆமாம். போலீஸ்க்கு இந்த விஷயத்த வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாரு. அதனால் அவங்களும் இங்கே இருக்காங்க. எப்படியாவது ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. சரி அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது வெண்ணிலா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னோடனே, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸ் கீழே போகிறாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க ஏன்னா போலீஸ் வந்துடுவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னோடனே கிட்ட போகிறாங்க. வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குறாங்க. வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா எழுந்துரு வெண்ணிலா. இங்கே விஜய் வந்து இந்த நிலைமையில் இருக்காரு. ப்ளீஸ் வெண்ணிலா அப்படின்னு சொன்னோன்னே, வெண்ணிலா வந்து லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. அப்படியே காவேரியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்து அப்படியே கண்ணை மூட பார்க்குறாங்க. வெண்ணிலா சொல்லிட்டு தட்டி தட்டி எழுப்புறாங்க. அப்புறம் வந்து வெண்ணிலா கண்ணை திறந்துடுறாங்க. உடனே வந்து மாஸ்க் வந்து எடுக்கிறாங்க. வேணாம் நீ அப்படியே இரு ஏதாவது ஆகிட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுக்கிறாங்க. காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவே வந்து சொல்கிறேன் விஜய் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உடனே சந்தோஷத்தா நிஜமாக சொல்கிறீங்க வெண்ணிலா அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் காவேரி அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு சந்தோஷம் தாங்க முடியல. நான் இப்போவே வந்து சொல்கிறேன் இல்லை இந்த நிலைமையில் நீங்கள் வர முடியாது. அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோன்னே, உடனே வந்து இந்த மாதிரி விஜய் வந்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜயை வேணுமே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேணுமே அந்த பசுபதி எண்ணெய் வச்சு காய் நகர்த்தினாரு. உண்மையிலேயே விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பசுபதி தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க வெண்ணிலா. அது எல்லாத்தையும் வந்து காவே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது போலீஸ்கிட்ட காட்டலாம்ல. தயவு செய்து காட்டு. எப்படியாவது விஜய் வெளியேடு. விஜய்க்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். பாவம் விஜய் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நீங்கள் தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசாதீங்க. ஏன் வெண்ணிலா? போலீஸ்கிட்ட நான் சொல்லிடுறேன் எல்லா விஷயத்தையும். போலீஸ் வந்தால் தானே நீங்கள் சொல்லுவீங்க. போலீஸ் இங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படியாவது உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண் விழிச்சோடனே உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்றாங்க. சரி காவேரி அப்படின்றாங்க. சரி நீங்கள் அமைதியாக படுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவங்கக்கிட்ட பேசுனீங்களா? இல்லை பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயும் கண்ணை திறந்தாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நர்ஸ் சரி நீங்கள் கிளம்பிடுங்க போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப வைக்கிறாங்க. இங்கே போலீஸ் வந்து நர்ஸ் கிட்ட கேட்குறேன் என்னாச்சு அவங்களுக்கு? கண்ணை திறந்துட்டாங்களா? ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாமான்றாங்க. இல்லை ஒன்றும் திறக்கலை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க சிஸ்டர். ஓ அப்படியா? போகும் வெண்ணிலாக்கு ஒன்றும் வந்து எதுவும் வரல. இதை நம்ம உடனே வந்து சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சரி எதுக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சந்தோஷமாயிடுறாங்க. உடனே காவேரி வந்து இந்த விஷயத்தை முதல்ல போலீஸ்கிட்ட நம்ம வந்து இந்த எவிடன்ஸை கொடுக்கணும். இந்த எவிடன்ஸை கொடுத்தா கண்டிப்பாக விஜய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வெண்ணிலாவோட மாமாவை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாரு நம்ம குமரன் வந்து எப்படி வெண்ணிலாவோட மாமா பற்றி விசாரிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இதனால் குமரன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து குமரனுக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப பதட்டமாக சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அங்கேயே நிற்கிறாரு. நீங்கள் போகிறீங்களா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் உள்ளே வந்து பார்த்துட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாதுங்கன்றாங்க. இல்லைங்க நான் பார்க்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்காரு வெண்ணிலாவோட மாமா. அதிர்ச்சி அடைகிறார் குமரன்.